நேத்தைக்கு மாடியில நின்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கையில இருந்த எல்இடி ஒண்ணு தெரியாம தவறி சன்சைட்ல விழுந்துருச்சு. ரொம்ப சின்ன பொருளா இருந்தனால ஈஸியா எடுக்க முடியல. அப்பதான் தோணுச்சு ஒரு மேக்னெட் இருந்தா ஈஸியா எடுத்துடலாம்னு தோணுச்சு. அதுக்குன்னு மேக்னெட்டை தேடி பார்த்தா எதுவுமே கிடைக்கல. அப்பதான் கண்ணுல பட்டது ஒரு பழைய மோட்டாரோட ரோட்டார். அப்பதான் என்ன தோணுச்சுன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் செஞ்சா என்னன்னு தோணுச்சு. சரி, உடனே ஒரு அயன் ராட் பீஸ் எடுத்து இந்த ரோட்டார்ல இருந்த காயில் ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த அயன் ராட்ல சுத்தி, அது இன்சுலேட்டட் ஒயரா இருந்தனால அதோட இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணிட்டு 9 வால்ட் பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்ப நம்ம எலக்ட்ரோ மேக்னெட் ரெடி. சரி, இப்ப எல்இடியை எடுத்து பார்ப்போம். நம்ம எல்இடி வந்துருச்சு. ஒரு சிம்பிள் எலக்ட்ரோ மேக்னெட்டை வச்சு ஈஸியா நம்ம எல்இடியை எடுத்துட்டோம். அது எப்படி வேற ஒரு அயன் ராட்ல சுத்தி அதுக்கு பவர் சப்ளை கொடுத்தா அது மேக்னெட் ஆகுது? ஃபர்ஸ்ட், இது ஒரு நார்மல் அயன் ராடு தான். பட் இதுல நம்ம காயில் ஒயரை சுத்தி அதுக்கு பவர் சப்ளை கொடுக்கும் போது இந்த ஒயர் வழியா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது நேச்சுரலாவே அந்த ஒயரை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்ல நம்ம இந்த ஒயரை வச்சு நிறைய லூப்ஸ் உருவாகி இருக்கனால ஒவ்வொரு லூப்லயுமே உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் எஃபெக்டை உருவாக்குது. இந்த ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் எஃபெக்டை ஃபோக்கஸ் பண்றதுக்கும் இன்னும் மேக்னிஃபை பண்றதுக்கும் தான் இந்த அயன் ராடை யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த அயன் ராடு ஒரு நல்ல மேக்னெட்டா ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படி ஆக்ட் ஆகுறதுனால நாம ஈஸியா இந்த எல்இடியை எடுத்துட்டோம். பட் இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இந்த மேக்னெட் ஒர்க் ஆகாது. பிகாஸ் இந்த மேக்னெட் கம்ப்ளீட்டா எலக்ட்ரிசிட்டினால தான் ஒர்க் ஆகுது. ஃபர்தரா இதை யூஸ் பண்ணி வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும்னா இதோட எலக்ட்ரிசிட்டி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும், ஒயர்ஸோட டர்ன்ஸ் அதிகரிக்கணும், அதே மாதிரி அந்த அயன் ராடோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட சேஞ்சஸ் பண்றதுனால இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை நாம ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட்டா உருவாக்க முடியும். பட் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஒயரோட திக்னஸையும் இன்க்ரீஸ் பண்றது நல்லது. பிகாஸ் அதிகமான பவர் சப்ளை கொடுக்கும்போது இந்த ஒயர் ஓவர் ஹீட் ஆகி அதை தாக்கு பிடிக்கிற கெப்பாசிட்டி அந்த ஒயருக்கு இருக்காது. ஸோ நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது அந்த ஒயரோட திக்னஸையும் இன்க்ரீஸ் பண்றது நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. பி இன் டச் வித் நோபா.